பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியணையற்ற நாமத்தில் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தீர்க்க தரிசன இந்த சிலுவை தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? திருப்பிக் கொள்ளுவோம் நம்முடைய தியானத்திற்காக. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13வது அதிகாரம் வசனம் 1 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அந்நாட்களிலே தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் பாவத்தையும் அழுக்கையும் நீக்கி சுத்திகரிக்க ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் என்று சகரியா தீர்க்கன் மூலமாய் சொல்லப்படுகிறது. இந்த வசனம் எதை குறிக்கிறது? இது ஒரு தீர்க்க தரிசனம். திஸ் இஸ் யுவர் ப்ராஃபட்டிக், திஸ் இஸ் யுவர் ப்ராஃபஸி. நடக்க போகிற காரியத்தை முன் அறிவித்த ஒரு தீர்க்கமான காரியம். பிரியமான தேவ ஜனமே, இந்த சகரியா தீர்க்கர் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு காலம் வரப்போகிறது. அந்நாட்களிலே தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் பாவத்தையும் அழுக்கையும் நீக்கி சுத்திகரிக்கிற ஒரு ஊற்றை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஊற்று திறக்கப்படும். அது என்ன ஊற்று? ஒருவேளை ஈசாக்கு தோண்டின ஏசேக்கா இருக்குமோ, அல்லது சித்தனாவா இருக்குமோ, அல்லது ரெகோபோத்தா இருக்குமோ, அல்லது செபாய் பேர்சபாய்ங்கிற அந்த இடத்துல இருக்கிற அந்த ஊற்றா இருக்குமோ என்று நாம் சிந்திக்க முடியலாம். ஆனாலும் இப்பொழுது நாம் அறிந்திருக்கிறபடி நம்முடைய பாவத்தை கழுவ, நம்முடைய பாவத்தை சுத்திகரிக்க ஒரு ஊற்றானது இன்றும் திறக்கப்பட்டே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த ஊற்று தான் எந்த ஊற்று என்று கேட்டால், ஆண்டவருடைய சரீரத்திலிருந்து திறக்கப்பட்டு வெளிவந்த இயேசுவின் இரத்தம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்கள் மன்னிக்கப்படுவது நியாயமான காரியம் அல்ல. இதுல ஏன் இந்த இரத்தம், இந்த ஊற்று திறக்கப்படுகிறது? சகரியா மூலமா ஆண்டவர் அதிக அழகா சொல்லுகிறார், பாவத்தையும் அழுக்கையும் நீக்கி சுத்திகரிக்க. ஒருவேளை சரீரம் நம்ம போடுற ஷர்ட் மட்டும்தான் அழுக்காகுமா? நீங்க ஒரு ஷர்ட் போட்டே நம்ம ரோட்ல பைக்ல போயிட்டோ, அல்லது கார்ல போயிட்டோ, அல்லது பஸ்ல போயிட்டோ, அல்லது ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல போயிட்டு வந்தோ நம்ம ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி பார்த்தோன்னு சொன்னா அவ்வளோ டஸ்ட் இருக்குது. அதே மாதிரி தான் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம். உலகத்திற்குள்ள போகும் பொழுது நிச்சயமாய் நம் கரைப்பட ஆரம்பிக்கிறோம். நம்முடைய வாயின் வார்த்தைகளால், நம்முடைய கண்ணின் பார்வையால், நம்முடைய இருதயத்தின் யோசனைகளால், நாம் சிந்திக்கிற சிந்தனைகளால் நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரங்கள் கரைப்பட ஆரம்பிக்கிறது. பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய இரத்தம் உன்னை சுத்திகரிக்கும். இது தீர்க்க தரிசனம். இவ்வளவு நேரம் நம்ம புதிய ஏற்பாட்டில் உள்ள இரத்தத்தை காமிச்சு கொடுத்தேன். பழைய ஏற்பாட்டிலே சகரியாங்கிற தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிற, அந்நாட்களிலே தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் பாவத்தையும் அழுக்கையும், பாருங்க எவ்வளோ அழகான வசனம் பாருங்க, பாவத்தையும் அழுக்கையும் நீக்கி சுத்திகரிக்கிற ஒரு ஊற்று திறக்கப்படும். இது தீர்க்க தரிசனம். அந்த ஊற்று திறக்கப்பட்டது கல்வாரி சிலுவையிலே. அந்த ஊற்று திறக்கப்பட்டது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இயேசு உயிரோடு இருக்கிற வரைக்கும் இயேசுவின் இரத்தத்திற்கு வல்லமை இல்லை. இயேசு உயிரோடு இருக்கும் வரைக்கும் இயேசுவின் இரத்தத்தில் பாவ மன்னிப்பு உண்டாகவில்லை. இயேசு உயிரோடு இருக்கிற நாள் முழுவதும் இயேசுவின் இரத்தத்திற்கு சுகமளிக்கிற வல்லமை இல்லை. ஒருவேளை இயேசுவின் இரத்தத்தில் உயிரோடு இருக்கும் போது இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை இருக்கும் தெரிஞ்சிருந்தா, இயேசுவை அவர்கள் சிலுவையிலே அடிக்கும் பொழுது, இரத்தம் அவர் மேல் படும் பொழுது அவர்கள் மனம் திரும்பியிருக்கலாமே.
ஒருவேளை இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது இயேசுவுக்கு பின்னாடி அநேகர் சென்றார்கள். இயேசுவின் ரத்தம் வடிந்து கொண்டே இருந்தது. அந்த வடிந்த ரத்தத்திலே கால் வைத்தவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கலாமே. ஐயா, இயேசு உயிரோடு இருக்கும் வரைக்கும் அந்த இரத்தத்திலானது வல்லமையானது வைக்கப்படவில்லை. வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இயேசு மரித்த பிறகு அந்த போர் வீரன் ஒருவன் இயேசுடைய விலா எலும்பிலே அவன் குச்சும் பொழுது ஒரு மீதி இருந்த இரத்தமும் தண்ணீரும் ஓங்கி வந்து அடித்தது. அது அவன் மேலே படும் பொழுது முதலாவதாய் அவன் ரட்சிக்கப்படுகிறான். வேதாகமத்திலே முதலாவதாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் யாருக்கு ஊழியம் செய்தது தெரியுமா? இயேசுவை குத்தினவன் மூக்கு அது ஊழியத்தை செய்தது. அதுவரைக்கும் இயேசுடைய இரத்தத்திலே வல்லமையானது காணப்படவில்லை. இயேசு மரித்த பிறகு அவர் இரத்தத்திலே வல்லமையானது அதிகரிக்கப்பட்டது. முதலாவது அவன் ரட்சிக்கப்பட்டு போனான், அவன் சுத்திகரிக்கப்பட்டு போனான், அவன் கழுவப்பட்டு போனான். அவன் அந்த இடத்திலே ஒரு டிவைன் என்கவுண்டர், முழங்கால் படியிட்டு தேவனிடத்திலே மனம் திரும்புகிறான். இன்றைக்கும் அந்த இரத்தம் நம்மை தொடும்படியாய், நம்மை சுத்திகரிக்கும்படியாய் இருக்கிறது. தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் பாவத்தையும் இரத்தத்தையும் சுத்திகரிக்கிற ஒரு ஊற்று உண்டாகும். அந்த ஊற்று தான் இயேசுவின் இரத்தம். அது இன்றைக்கு உங்களை சுத்திகரிக்க ஆயத்தமாக இருக்கிறது. பயப்படாதீர்கள், பயந்து போவாதீர்கள். கர்த்தர் உங்களை தொடுவார், உங்கள் குடும்பத்தை தொடுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, தீர்க்கதரிசியாகிய சகரியா மூலமாய் நீர் பேசினீர். அந்நாட்களில் தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் அவர்கள் பாவத்தை மன்னிக்க, அவர்களை அழுக்கை மாற்ற ஒரு ஊற்று திறக்கப்படும் என்று, அந்த ஊற்றாய் இந்த இரத்தம் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அவைகள் இன்றும் எங்களை கழுவி கொண்டிருக்கிறது, எங்கள் குடும்பத்தை கழுவி கொண்டிருக்கிறது. இரத்தத்தினால் நாங்கள் நீதிமானாக்கப்படுகிறோம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அந்த ஊற்று இன்றும் திறக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஊற்றிலிருந்து இன்னும் உனக்காகவும் எனக்காகவும் இரத்தம் வடிந்து கொண்டு இருக்கிறது. இரத்தத்தை வீணடிக்க வேண்டாம். இரத்தத்தினால் தினமும் சுத்திகரிக்கப்படுவோம், ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்த நாள் உங்களை சந்திக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களோடும் என்னோடும் இருப்பதாக. அநேகருக்கு இதை அனுப்பிவிடுங்க, அநேகரை பார்க்க சொல்லுங்க, அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும், நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.